நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். சிறுவன் அலெக்சாண்டர், பின்னால் பேரரசு அவன். அவனுக்கு மனவள பயிற்சி தந்தார் அவனது அப்பா பிலிப். அவனை பாறை உச்சிக்கு போகச் சொன்னார். கீழே நின்றபடி அவனை குதிக்கச் சொன்னார். சொன்ன அடுத்த நொடியில் இரு கரம் விரித்தபடி அப்பாவை நோக்கி குதித்து விட்டான் சிறுவன் அபார நம்பிக்கையோடு. குதித்த வேகத்தில் தனது கரங்களில் அவனை பாசத்தோடு அவனது அப்பா மகா எச்சரிக்கையோடு, உலக மகா எச்சரிக்கையோடு ஏந்தி பிடிக்க, விடுமா புவியீர்ப்பு விசை, இருவருமே கீழே விழுந்தனர். காயப்பட்டு போயினர். காயப்பட்ட இடத்தை தேய்த்து விட்டபடியே கோபமாக கத்தினான் சிறுவன். அப்பா, உங்களை நம்பித்தானே நான் குதித்தேன், இப்படி அடிபட்டு விட்டதே. அதற்கு அந்த மாவீரன் அலெக்சாண்டரின் அப்பா சொன்னாராம், மகனே, நம்பிக்கையோடு குதிக்கச் சொன்ன நான் அவ்வளவு உயரத்திலிருந்து குதித்தால் அப்பா ஏந்தி பிடித்தாலும் அடிபடுமே என்று சிந்திக்க கூடாது என்று சொல்லவில்லையே. அப்படியே நம்பி விழுவதுதான் அபார நம்பிக்கை என்று அநேகர் சொல்லித் திரிவதால் தான் ஒரு பயலும் விழுகிறதில்லை. ஆம், சிந்தனை செயல்பாடு அற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை, அறிவு கலக்காத நம்பிக்கை அபத்த நம்பிக்கை, அறிவு கூறுபாடு அற்ற நம்பிக்கை கூறுகட்ட நம்பிக்கை. விவிலிய தேடல்கள். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் தூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் தூரி படைகின்றார். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீரளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர்
அவரை எதிர்கொண்டே அவர் தலையில் பசும்பொன்முடி சூட்டினே. அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தே. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைக்கின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைக்கின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்கச் செய்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைக்கின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 21 எடுக்கப்பட்டது. இதில் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தாவீது அரசன் தனது வெற்றிக்காக அவர்களுடைய மக்கள் அனைவரும் ஜெபிப்பதையும், தாவீது அரசர் தன் கொம்பினை ஊதி ஆனந்தத்தோடு புகழோடு அவர் வெற்றி சின்னத்தை எழுப்புவதையும், அது மட்டுமில்லாமல் தாவீது அரசரை போல வேறு எந்த அரசரும் இருக்க முடியாது என்று காண நேரிடும். பிரியமானவர்களே, இதில் ஆழமாக பார்த்தோம் என்றால் தாவீதின் வழிமரபிலான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரசு என்றுமே அழியாது என்றும் ஆண்டவருக்காக புகழை ஏந்தி ஏற்றி பாடுவதுதான் உண்மையான புகழ்ச்சியும் உண்மையான மாட்சியும், மற்றவர்களுக்காக ஜெபிப்பதுதான் உண்மையான ஜெபம் என்று 3 கருத்தினை அழகாக ஆணித்தரமாக நமக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். முதல் கருத்தினை நான் கூறுகிறேன். நம்மளுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருக்கிறது? நாம் வாழ்க்கையை சுருக்கி கொண்டு ஆண்டவரே எனக்கு இது தாரும் அது தாரும் என்று ஆண்டவரை ஒரு பேங்க் டெபாசிட்டில் பணம் செலுத்திவிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் நபரை போல நாமும் நம் வாழ்க்கையில் ஜெபத்தை செலுத்திவிட்டு ஆண்டவரே எனக்கு இது தாரும் அது தாரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, உண்மையான ஜெபம் என்பது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. ஆண்டவர் நம்மிடம் இருக்கிறார், நமக்காக யாவையும் செய்வார் என்ற நம்பிக்கையும் அந்த ஜெபத்தில் வெளிப்படணும். பிரியமானவர்களே, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான மருந்தினை கொடுத்தால் மட்டும் தான் அவர்கள் உடல்நலம் பெறுவார். அதே போல மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதுதான் அவர்கள் அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியும். அதே போல நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஏற்று ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த ஜெபமானது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அதேதான் இன்றைய முதல் பகுதியானது தெள்ள தெளிவாக கூறுகிறது. அன்று தாவீது அரசர் அந்த போரினை ஜெபித்து வெற்றி பெற்றார். யாரால்? மக்களால்.
மக்கள் அனைவரும் தாவீது அரசன் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காமல், ஆண்டவரே உமது வல்லமையால் இவர் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபத்தை எழுப்பினார்கள். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? இரண்டாவது பார்த்தோம் என்றால், இந்த உலகத்திற்கெல்லாம் சிறந்த அரசர் தாவீது அரசர் என்று நாம் பார்க்க நேரிடும். ஆனால் உலகத்துக்கெல்லாம் சிறந்த அரசர், மேலான அரசர் ஒரே ஒருத்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், மெய்யான தெய்வம். அவர் யாவையும் நமக்காக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? அந்த அரசை நாம் மறந்துவிட்டு நாம் பணத்தையும் புகழையும் நம்மளுடைய பட்டத்தையும் பதவியும் ஒரு தெய்வமாக வழிபட்டு நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நொடி என்னவாகுமோ என்ற பயம் நமக்கிடம் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய அரசர், உண்மையான அரசர், என் உயிர் மூச்சு உள்ளம் வரை அவரேதான் நான் சுவாசிப்பேன், அவரைதான் நேசிப்பேன், அவருடைய வாசமும் சுவாசமும் என்னுடைய உயிர் மூச்சாக உள்ளது என்ற நம்பிக்கையும் என்ற பயமும் நம்மிடம் இருந்தால் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் நாம் விலக மாட்டோம். பிரியமானவர்களே, மூன்றாவது பகுதியாக பார்த்தோம் என்றால், தாவீது அரசர் கொம்பினை ஊதி மக்களை திரட்டு கொண்டு தம்பளம் தட்டி புகழ்ச்சி பாடலை ஏந்தினார்கள். அது பார்க்கும் பொழுது தாவீது அரசரை புகழ்ந்து பாடுவது போல இருக்கும். ஆனால் தாவீது அரசரின் மேலான புகழ்ச்சியும் மேலான மாட்சியும் ஆண்டவருக்கு தான் என்று அந்த பாடலின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் பல்வேறு நிலையில் இருந்தாலும், பல்வேறு பட்டங்களில் கொடுத்தாலும், நாம் முதன்மையாக தேடுவது நான் செய்வது, இது என்னால் செய்யப்பட்டது, இது என்னால் செய்து முடிக்கப்பட்டது என்று தன்னையே முன்னிலைப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவரால் தான் இது செய்து முடிக்கப்பட்டது என்று நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களை, நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஒரு விசையாக நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களை, நம்மையே முழுமையாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நம்மையே அர்ப்பணித்து தியானித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு எனக்காக வாழ்கிறேனா, மாறாக உமக்காக வாழ்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக ஆண்டவரே, நீர்தாமே எம் உயிர் மூச்சு, நீர்தாமே எம் சொத்து. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேயர்களை அனைவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உமது மகிமைக்காக, உமது மாட்சிமைக்காக மட்டுமே. ஆண்டவரே, நீர் அவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு உமது ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களால் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார்.
செய்திகள். அமெரிக்காவின் வில்லனோவா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் நிலைத்தன்மை அலுவலகம் இணைந்து நிலைத்தன்மை, சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்தில் சிறப்பான தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தியவர்களை கௌரவிக்கும் வகையில் திருத்தந்தை 14ஆம் லியோ நிலைத்தன்மை பதக்கம் என்ற புதிய சர்வதேச விருதை நிறுவியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நீதி, பாதிக்கப்படக்கூடிய மக்களின் நலன் மற்றும் இயற்கை பொருளாதார வளங்களின் பொறுப்பான பராமரிப்பை ஒருங்கிணைத்து செயல்படுபவர்களை கௌரவிக்கும் நோக்கில் இந்த விருது உருவாக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட அகுஸ்தினிய பல்கலைக்கழகமான வில்லனோவா தொழில்நுட்ப சாதனைகளை மட்டுமல்லாது ஒருங்கிணைந்த சூழலில் அணுகுமுறையே மதிப்பீட்டின் மையமாக கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. எந்த துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நிலையான மற்றும் சமத்துவமான உலகை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் இந்த பதக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படலாம். முதல் திருத்தந்தை 14ஆம் லியோ நிலைத்தன்மை பதக்கம் 2026 அக்டோபர் 12 முதல் 15 வரை பூமியின் கதறலுக்கும் ஏழைகளின் கதறலுக்கும் பதிலளித்தல் என்ற கருப்பொருளில் நடைபெறும் வில்லனோவா அனைத்துலக நிலைத்தன்மை மாநாட்டின் போது காஸ்தல் கந்தல்ஃபோவில் திருத்தந்தை அவர்களால் வழங்கப்படும். இந்த மாநாட்டில் கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள், திரு அவை பிரதிநிதிகள், அறக்கட்டளைகள், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை தலைவர்கள் உள்ளிட்ட ஏறக்குறைய 300 பேர் பங்கேற்கின்றனர். கலந்துரையாடலிலிருந்து செயல்முறை ஒத்துழைப்பிற்கு செல்லும் நோக்கத்துடன் இந்த பல்துறை மாநாடு நடத்தப்படுகிறது. ஜூலை 20 திங்களன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இத்தாலியின் புகழ்பெற்ற மொன்டே காசினோ மடாலயத்திற்கும் அங்குள்ள துறவியர் இல்லத்திற்கும் தனிப்பட்ட முறையில் வருகை புரிந்தார். திருத்தந்தை புனித பெனடிக்ட் அவர்களின் கல்லறையில் ஜெபித்து இரத்த பொழிவும் மோதல்களும் நிறைந்த உலகின் பல பகுதிகளில் அமைதி நிலவ வேண்டும் என்று இறைவேண்டல் செய்தார் என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. அதன்பின் அங்குள்ள துறவியர் இல்லத்தினருடன் மதிய உணவை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை அவர்கள் தற்போது கோடை ஓய்வுக்காக தங்கியுள்ள கேசல் கேண்டல்ஃபோவிற்கு திரும்பச் சென்றார். அவர் ஜூலை 27 வரை அங்கு ஓய்வில் இருப்பார். ரோமில் இருந்து ஏறத்தாழ 2 மணி நேர பயண தூரத்தில் அமைந்துள்ள மொன்டே காசினோ புனித பெனடிக்ட் அவர்கள் கிபி 529ஆம் ஆண்டு நிறுவிய பெனடிக்டின் துறவர சபையின் முதல் மடாலயமாகும். 2ஆம் உலகப் போரின் போது 1944 பிப்ரவரி 15 அன்று நடைபெற்ற மொன்டே காசினோ போரில் ஜெர்மன் படைகள் அங்கு தங்கியிருப்பதாக தவறாக நம்பிய நேச நாடுகளின் விமான தாக்குதலால் மடாலயம் பெருமளவில் அழிந்து பின்னர் இத்தாலி அரசின் நிதி உதவியுடன் அது மீண்டும் கட்டப்பட்டு 1964ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. இன்று அங்கு சிறிய பெனடிக்டின் துறவியர் சமூகம் வாழ்ந்து வருகிறது. உலகம் முழுவதிலிருந்தும் வரும் திருப்பயணிகளையும் பார்வையாளர்களையும் அந்த மடாலயம் வரவேற்று வருகிறது. காஸ்தல் கந்தல்ஃபோவில் உள்ள திருத்தந்தையரின் தோட்ட பகுதியில் அமைந்துள்ள போர்கோ லௌதாத்தோசி வளாகத்தில் மனிதனும் இயற்கையும் நுட்பமான சமநிலைகள் என்ற புகைப்பட கண்காட்சி ஜூலை 3 அன்று தொடங்கப்பட்டது. மொனான்கோ இளவரசர் 2ஆம் ஆல்பர்ட் அறக்கட்டளையின் இத்தாலிய கிளையும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் இளைஞர் அறக்கட்டளையும் இணைந்து இதை ஏற்பாடு செய்துள்ளன. இக்கண்காட்சி ஜூலை 30 வரை பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும். மொனான்கோ இளவரசர் 2ஆம் ஆல்பர்ட் சுற்றுச்சூழல் புகைப்பட விருதை பெற்ற படைப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன என்றும் உயிரின பல்வகைமையே உலகின் சமநிலைக்கு அடித்தளம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அறிவு மட்டும் போதாது, அதை பொறுப்பாகவும் செயலாகவும் மாற்ற வேண்டும் என்று மொனான்கோ இளவரசர் 2ஆம் ஆல்பர்ட் அறக்கட்டளையின் இத்தாலிய கிளையின் தலைவர் மார்கோ ஹொலாசாந்தி அவர்கள் வலியுறுத்தினார். லௌதாத்தோசி உயர்கல்வி மையத்தின் தலைமை இயக்குனர் கர்தினால் பாபியோ பாஜியோ அவர்கள் இந்த முயற்சி போர்கோ லௌதாத்தோசியின் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் பணியுடன் நெருக்கமாக இணைந்துள்ளதாக குறிப்பிட்டார். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் இளைஞர் அறக்கட்டளையின் தலைவர் டேனியலோ ஃபுருனோ அவர்கள் படைப்பை பாதுகாப்பது ஒரு கடமை என்றும் இளைஞர்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கிறிஸ்தவர்கள் பொறுமையுடன் ஒன்றிப்பின் பாலங்களை உருவாக்கவும் தூய ஆவியானவரின் வல்லமையால் உலகை மாற்றவும் வேண்டும் என ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்திற்கான திருப்பிடத்துறையின் தலைவரான கர்தினால் மைக்கேல் செர்னி அவர்கள் வலியுறுத்தினார். கென்யாவின் நைரோபியாவில் இடம்பெற்ற கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பின் 21வது நிறைவிறுதி பேரவையின் தொடக்க திருப்பலியில் கர்தினால் செர்னி அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்காவின் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் ஜூலை 18 முதல் 22 வரை இடம்பெறும் இந்த பேரவையின் தொடக்கத்தை குறிக்கும் நிகழ்வாக ஜூலை 19 ஞாயிறன்று இடம்பெற்ற திருப்பலியில் இளைஞர்களுடனான அமேசியாவின் கூட்டுறங்கு இயக்க பயணம், ஒன்றிப்பு, நம்பிக்கை, நீதி மற்றும் நல்லாட்சிக்கான பாலங்களை உருவாக்குதல் என்ற கருப்பொருளின் கீழ் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த ஏறத்தாழ 140 ஆயர்கள் பங்கேற்றனர்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.